ஏகாதசி தொடங்கினதே ஒரு ஜீவன் முக்தி அடைவதை குறிப்பதற்காக. அந்த ஜீவன் வேறாரும் அல்லர், நம்மாழ்வாரே அந்த ஜீவர். ஆழ்வார்களிலே தலைவர் நம்மாழ்வாரை அன்றைய தினம் அர்ச்சக சுவாமிகள் கைத்தாங்கலாக எழுந்துருள பண்ணிக்கொண்டு சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின ஏழு பொழுலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே என் அவருடைய பாசுரத்தை இசைத்து கொண்டே பெருமானை வலம் வந்து பெருமானுடைய திருவடிகளோட கொண்டு போய் சமர்ப்பித்தார்கள். ஆழ்வாருடைய திருமுடி, அவருடைய தலையும் நம்பெருமானுடைய திருவடியும் ஒன்றாக இருக்கும். அப்ப ஒரு ஜீவாத்மா வைகுந்தத்தை அடைந்து பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறார் என்பதுதான் ஆழ்வார் திருவடி தொழக்கூடிய உற்சவம். அத்தோட முனியே நான்முகனே முக்கண்ணப்பா பாசுரம் சேவிக்கப்பட்டு சூழ்ந்தகன் நாழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மல சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே என்று நம்மாழ்வாரை பெருமான் திருவடிகளிலே சேர்த்து கொண்டான். அத்தோட இராப்பத்து உற்சவம் முடிகிறது.